ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குளத்தூர் போயிருந்தோம் ஃபீட் ஃபிஷ் வாங்குறதுக்காக. ஸோ இந்த வாட்டியுமே எப்பவும் போல் லேட்டாக தான் போனோம். 7:40 இல்லை 7:50 இருக்கும்னு நினைக்கிறேன் போகிறப்போ. வீக் டேஸில் வந்து 8 மணிக்கே மூட ஆரம்பிச்சிடுறாங்க. போன வீடியோலேயே கூட சொல்லியிருப்பேன். ஆனால் போன வாட்டி வீக்கெண்ட் தான் போனோம். அப்பயுமே சீக்கிரமே தான் சில ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் பாதி மூடிடுச்சு. இப்போ வந்து எப்போவும் நம்ம ஃபீட் வாங்குவோம்ல, அந்த கடையில் தான் வாங்கினோம். ஸோ இந்த வாட்டி ரேட்டு பார்த்திங்கன்னா 350 ருபீஸு. ஒரு 100 கோல்டு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களும் வந்து பேக் பண்ணி சின்ன யானையில் மற்ற ஷாப்ஸுக்கெல்லாம் அனுப்புறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து எப்பவும் போல் ஃபஸ்ட்டு போனோடனே நேராக இங்கே வாங்கிட்டோம். இதுதான் நம்ம வாங்கின கவர். இதை வச்சு தான் நம்ம ஒரு 2 வீக்ஸ் போட்டணும். அப்புறம் இந்த கடை வந்து குளத்தூர் போனவங்க பார்த்துருப்பீங்க. டாக்ஸ், இந்த மாதிரி கேட், கோழி, இன்னும் நம்ம வச்சுருந்தாங்க. ஸோ இதை போய் சும்மா ஒரு பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓஷன் ஷாப்புக்கு போகலான்னு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்த கோஸ்ட் இருக்கும்ல, பிளாக் கோஸ்ட், இது கேட்டிருந்தான். இது பார்த்திங்கன்னா பேர் 650 ருபீஸாக. அவனுக்கு வந்து கொரியர் தான் பண்ணணும் நம்ம. அவர் வந்து இங்கே இல்லை, அவர் கொரியர் பண்ணுவீங்களான்னு ஷாப்பில் கேட்டதுக்கு வந்து ஆர்டர் வேல்யூ 6000 இல்லை 7000 மேலே இருந்தால் பண்ணுவாங்க போல். அதனால் நம்ம இன்றைக்கி அதை வாங்கலை, இல்லைனா அதை வாங்கியிருப்போம். ஏன்னா நம்ம பேக் பண்ணி அனுப்புனா அதுக்கு சரியாக இருக்காது. ஸோ இது வந்து அந்த கடையிலேயே வெளியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஸ்டோனு, அப்புறம் அந்த வுட்டெல்லாம். இது நம்மளோட 4 ஃபீட் டேங்க் ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருந்தால, அதுக்கு வந்து இந்த வுட் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது பார்த்தா 1 கிலோ வந்து 700 ரூபா. சரி, நம்ம வந்து ஒரே ஒரு பீஸாக வைக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கும்னு நினச்சி கேட்டேன். பார்த்தா இந்த மாதிரி சொன்னாங்க. அது திரும்ப வேறு எதனா கடையில் தான் நம்ம விசாரிக்கணும். சாண்டு தான் பார்க்கலான்னு இருந்தேன். ஸ்டோன்ஸோட ரேட் ஒன்றும் நான் கேட்கல. சாண்டு தான் நம்ம வாங்கலான்ற ஒரு ஐடியா. இது நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷஸ் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எப்பவும் போல் நம்ம கேட் ஃபிஷ்ஷோட போடலான்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அரோனாக்கு போட்டுடலான்னு முடிவு பண்ணேன். சரி, ஒரேடியாக போட்டால் இது பசி முடிஞ்சு எங்கே வேணுன்னு சாவடிச்சு போட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அரோனாக்கு ஆட் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம இதுக்கப்புறம் க்ளீனிங் வேறு பண்ணணும் அந்த டேங்கை. இதை வந்து நம்ம கவரில் பிடிச்சி வச்சு, இல்லை இதை வேறு எங்கன்னா பிடிச்சி வைக்கிற அளவுக்குலாம் ஸ்பேஸ் இல்லை. இதை பிடிக்கும் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதனால் நம்ம அந்த முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு இதை வாங்கினதுலேருந்தே இது இந்த டேங்க்லேயே தான் கிடக்கு. கொஞ்ச நாள் மட்டும் சின்னதாக இருக்கப்போ பேரலில் இருந்துச்சு, அதுக்கடுத்ததுலேருந்து அது பிடிக்கிறது கிடையாது. அதனால தான் அந்த சால்ட்டு படிஞ்சு அப்படியே இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த கம்மிங் மந்த்து, வர மாதம் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதுதான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 4 ஃபீட் டேங்க்கு, வுட் செட்டப்பு, அதெல்லாம் அதுக்கு தான் பார்ப்போம், அது பண்ணுவோம். ஏன்னா இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த சம்போட பைப்பு ப்ளஸ் அந்த சைடில் இருக்க பைப்பெல்லாம் எடுத்து தான் க்ளீன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம போட்டுட்டு டைகர் ஷவல் மாஸ்க்கும் போட்டாச்சு. கார் வந்து என்னன்னு தெரில, அதிசயமாக இங்கே பார்த்திங்களா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தது. நைட் அதிசயம், ரொம்ப அதிசயம் இது தெரியறது. கண்ணங்கரையர்னு இருக்கும், என்னமோ தெரிஞ்சுது. இதை பார்த்திங்களா, திரும்பிச்சு பார்த்திங்களா, தெரியுதான்னு தெரில. நான் பார்த்தேன், சரி அது வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். அந்த பார்த்திங்களா, இதுக்கும் ஒரு 5 கோல்டு ஃபிஷ் போட்டிருந்தேன். அது உடம்பு வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே எப்படியோ தேடி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. எப்பவும் போல் நம்ம கேட் ஃபிஷ்க்கு அதான் இந்த டேங்க்கில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். பார்த்தா போட்ட உடனே அது ஒரு 3 நாள் முழுகிடுச்சு. அது கூட தான் இப்போ 2 வாரம் வச்சுருக்கலான்னு பார்த்தேன். இது பசிக்கிறப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம் போல். சிக்கன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தது, இப்போ என்னமோ திடீர்னு அது ஆரம்பிக்குது. ஸோ டைகர் ஷவல் மாஸ்க்கு ஒரு 5 போட்டாச்சு. மீதியை வந்து ஃபுல்லாக இதில் போட்டு வச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு நேராக நம்ம 6 ஃபீட் டேங்கை க்ளீன் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த லைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே எடுக்கலை, லைட்டாக சால்ட்டு படிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். ஸோ இதோட பாட்டம் வந்து வாய்ப்பே கிடையாது. இது டேங்க்கு செய்கிறப்பயே சொன்னாங்க 2 ஃபீட்டு ஹைட்டு வேணாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க கடையில் இருக்க 2 ஃபீட் டேங்கு கூட பாட்டம் வந்து தேய்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம தான் ஒரு ஆர்வ கோளாறில் ஹைட்டும் 2 ஃபீட்டு வச்சு இப்போது பாட்டம் வந்து தொடவே முடியல. முன்னாடி அந்த ரெட்டைல் கேட்ஃபிஷ் வச்சுருந்தப்போ அது பாட்டம்லேயே தானே சுத்தம். அதனால் வந்து இந்த எந்த டஸ்ட்டுமே அதில் நிற்காது, பியூராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கிளாஸு. சம்பும் நல்லா வேலை செஞ்ச டைம் அது. பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிங்கிளாக திரும்ப வச்சுருக்கனால பாட்டமாக டச்சே பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு சும்மா தேய்ச்சி பார்த்தேன் நம்ம போதான்ட்டு. ரொம்பலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ், ரொம்ப சுத்தமாக ஒன்றுமே இல்லை.
இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு நம்ம டேங்க் ஆசிடை வச்சு தான் க்ளீன் பண்ணோம், வேறு வழியே இல்லை. இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல் பிளாக்கில் பாக்ஸாக இருக்கும்ல, அந்த ஃபில்ட்ரை வந்து இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா இதில் சும்மா லைட்டாக இப்படி திருப்பினாலே ஃபுல்லாக ஈஸியாக கழட்டிடலாம். அது அப்படி கிடையாது, அது ரொம்ப கஷ்டம், அது கழட்டுறதே கடுப்பாக இருக்கும். ஸ்பாஞ்சும் ஓகே, இது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி இது வரைக்கும் வாங்கின ஃபில்ட்ருலேயே இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ யாரும் 3 feet இல்லைனா 4 feet டேங்க்குக்கு ஃபில்ட்ரு வாங்குறீங்கன்னா இது தாராளமாக வாங்குங்க. ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணி டேங்க்கில் வச்சுட்டு நம்ம திரும்ப தண்ணியை ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஒன்றுமே க்ளீன் ஆகலை கீழே பாட்டமு. ஆனால் தண்ணி மேஜராக சரி கொஞ்சம் மாற்றியே ஆகணுன்றதுனால தான் இப்போ இது பண்ணேன், இல்லைனா அப்படியே தான் விட்டுருப்பேன். பட் தண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் பண்ணுது. ஏன்னா சம்பு மோட்டர் சுத்தமாக வேலை செய்யலைன்றனால சம்பு செட்டப்பும் இப்போ கிடையாது இதுக்கு, வெறும் இந்த ஒரு ஃபில்டரில் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்காக தான் க்ளீன் பண்ணி ஆகணுன்ட்டு பண்ணது இது. அதே மாதிரி இப்போது அக்வாரியம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஒரு சார்ஜ் பண்ணிவிட்டு டேங்க்கை பொறுத்து, அது மாதிரி விசாரிச்சுருந்தேன். அவங்க வந்து இந்த டேங்க்கோட ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, கொடுத்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபிஷ்ஷை வந்து ஒரு பெரிய கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவாங்களாம், அதுக்கப்புறம் மொத்தமாக அதை க்ளீன் பண்ணி தருவோம், 2000 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளே இந்த ப்ரெஷ்ஷை போட்டு என்ன தேய்ச்சி என்ன க்ளீன் ஆகுதோ அந்த அளவுக்கு பண்ணிப்போம்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ஓரளவுக்கு தண்ணி ஏறி அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக அந்த டைமில் எடுத்த வீடியோ இது. லாஸ்ட் டைம் தான் தண்ணி மாற்றுறப்போ கொஞ்சம் அலப்பறை பண்ணிட்டு இருந்தது, ஆனால் அந்த வாட்டி இன்னும் அவ்வளோவா இல்லை. தண்ணி வந்து லாஸ்ட் டைம் வச்சதை விட நான் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா எப்படியும் இது ஒரு ஃபுல் க்ளீனிங் பண்ணி தான் ஆகணும், டேங்க்கும் மாற்றி தான் ஆகணும். அப்போ இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு லைட்டை மட்டும் போட்டு வச்சுருந்தேன். லைட்டு போட்டால் கொஞ்சம் நைட் டைமில் வந்து இந்த டும்முன்னு அடிக்கும் பார்த்தீங்களா கரோனா, அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நைட் டைமில் தான் மோஸ்ட்டாக லைட்டை போட்டு விட்டுறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.